என்டிஏல வந்து நிதிஷ்குமார வந்து சீஃப் மினிஸ்டரா அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டர். சோ எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து திரும்ப அவர்தான் அப்படின்னு யாருமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. சோ எலெக்ஷன் இஸ் ஹெட்டட் பை ஹிம். எலெக்ஷன் வில் கண்டினியூ டு ஹெட் வித் ஹிம். சோ அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இதுல என்ன நான் பார்க்கிறேன்னா, நிதிஷ்குமாரை பிரதமர் மோடியும் சரி, மற்ற கூட்டணி கட்சிகளும் சரி அங்கீகரித்து விட்டனர். அதாவது நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு அரசாங்கமாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மேடைகள்ல அவர் தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் ம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியா இருந்தாலும் நிதிஷ்குமார் தலைமையில் அப்படிங்கறத வந்து அவங்க டைம் அண்ட் அகைன் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும். சோ நிதிஷ்குமார் தலைமையில குழப்பம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓகே. ஒரு பக்கம் வந்து பார்க்குறோம், அவருக்கான ஃபட்டீக் இருக்கு அப்படின்னா, நிதிஷ்குமாரோட உடல்நிலை அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து இருக்கு. அப்போ நிதிஷ்குமாரோட உடல்நிலைன்றது இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய ஃபேக்டரோ? இல்ல நிதிஷ்குமார் உடல்நிலையை பற்றி நடுவுல சில சலிப்புகள் இருந்தது உண்மைதான். பட் அதை ம். தாண்டி அவர் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல கலந்துக்கிறத பாக்குறோம். ரொம்ப ஒரு ஃபயரி ஸ்பீச்சஸ் கொடுக்கறதையும் நம்ம பாக்குறோம். 101 101 அந்த கேண்டிடேட்ஸ பிரிச்சுக்கிட்டு இப்ப வந்து பிஜேபிலயும் சரி நிதிஷ்குமாரும் சரி அவங்க வந்து அலையன்ஸ் வந்து தே ஸ்டார்டட் கேம்பெயினிங். அதுல நிதிஷ்குமார் பல இடங்கள்ல அவருடைய கேம்பெயினிங்ல வந்து எந்த விதமான சுணக்கமோ அல்லது வந்து ஒரு தவறான ஒரு தொய்வோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.